அனைவருக்கும் வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், பிஜிடிஆர்பிக்கு வரக்கூடிய சில தகவல்களை பார்க்கலாம். குறிப்பாக பிஜிடிஆர்பி பாடப்பகுதி பார்த்திங்கன்னா, நவீன இந்தியாவின் வரலாறு பற்றியும் ஆங்கில கவர்னர் ஜெனரல் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். ஆங்கில கவர்னர் ஜெனரலை பற்றி பார்க்க போகிறோம். இது நான் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போகல. யாரெல்லாம் ஆங்கில கவர்னர் ஜெனரலில் முக்கியமானவர்கள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? குறிப்பாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கிபி 1600 டிசம்பர் 31ஆம் நாள் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. குறிப்பாக அவங்க முகலாய ஆட்சியாளரான ஜஹாங்கீருடைய அனுமதி பெற்று இந்தியாவில் முதல்ல வணிக தளங்களை அமைச்சாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி இருந்த போதிலும் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளானது குறிப்பாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் அவங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பிடத்தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் அவங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பிடத்தகுந்தது அப்படின்றாங்க. அது எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை அப்படின்னு பார்க்கும்போது 1757 முதல் 1857 வரை, 1757 முதல் 1857 வரை இருந்த காலகட்டம் தான் குறிப்பாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட மிக முக்கியமான காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் குறிப்பாக அவர்கள் அதிகமான செயல்பாடுகளை எங்கே மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வங்காளம், இன்றைய கொல்கத்தா தான் அன்றைய வங்காளம். இன்றைய கொல்கத்தா பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் என்றும் கிழக்கு வங்காளம் என்றும் வங்காளமானது பிரிக்கப்பட்டது ஒரு காலகட்டத்தில். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த வங்காளம் என்பது பார்த்திங்கனாக்கா, வங்காளத்தில் தான் முதல்ல பார்த்திங்கனாக்கா அவங்க வில்லியம் கோட்டையை அமைக்கிறாங்க. வில்லியம் கோட்டையை வங்காளத்தில் அமைச்சு அங்கே ஒரு நல்ல ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு அவங்க வழிவகுக்கிறாங்க 1757. அப்போது இது இருந்த காலகட்டங்கள்னு பார்க்கும்போது யாருடைய காலம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது வங்காளத்தின் நவாப்பான சிராஜுத்தௌலாவோட காலம் அங்கே இருந்தது அப்படின்றாங்க. 1757ஆம் ஆண்டு பிளாசி போரின் மூலமாகவும் 1757ஆம் ஆண்டு நடைபெற்ற பிளாசி போரின் மூலமாகவும் 1764ஆம் ஆண்டு ஏற்பட்ட பக்சார் போரின் விளைவாகத்தான் பார்க்கும்போது இவங்க பல்வேறு நிலவரி வசூலிக்கக்கூடிய உரிமைகளை பெறுறாங்க. எங்கனாக்கா வங்காளம், ஒரிசா, பீகார் உள்ளிட்ட பகுதிகளில். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களானது பார்த்திங்கன்னா, அதுக்கு அடுத்து தொடர்ந்து யார் முதல்ல வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக வரார் அப்படின்னு பார்க்கும்போது வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு பற்றி நீங்கள் நல்லா தெளிவாக படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு செயல்பாடுகளில் நம்ம பார்க்குறோம். அதில் ஒன்று தான் என்னன்னாக்கா ஒழுங்குமுறை சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன பண்ணாக்கா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்றேங்க. சரிங்களா? அது எப்போ தொடங்கப்பட்டது, அதில் கொண்டு வரப்பட்ட முதல் அம்சங்கள் என்ன, புரியுதுங்களா? வங்காளத்தில் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா நீதிமன்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றத ஒழுங்குமுறை சட்டம் தான் வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கோம். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது அதனுடைய முதல் நீதிபதி யார்? சர் எலிசா இம்பே தான் வங்காளத்தின் உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சர் எலிசா இம்பேவை குறிப்பிட்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒழுங்குமுறை சட்டம் யாருடைய காலத்தில் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலத்தில் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவருடைய காலம் 1772 முதல் 1785 வரை இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதை அடுத்து பார்க்கும்போது அடுத்த முக்கியமான ஒரு கவர்னர் ஜெனரல் யாருன்னா காரன் வாலிசு பிரபு. வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கு பிறகு காரன் வாலிசு பிரபுவோட காலத்தை பார்க்கணும். காரன் வாலிசு பிரபுவோட காலத்தை நிலையான நிலவரி திட்டம் 1793 கொண்டு வந்திருக்கிறார். யாருனாக்கா காரன் வாலிசு பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? அதை பற்றியும் அதில் கொண்டு வரப்பட்ட சிறப்பு கூறுகளை பற்றியும் நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் அவங்களுடைய காலத்தில் நடைபெற்ற போர்களை பற்றி நம்ம பார்க்கணும். சரிங்களா? காரன் வாலிசு பிரபு காலத்தில் நடைபெற்ற போர்கள் குறிப்பாக 3வது ஆங்கில மைசூர் போரை குறிப்பிடலாம். அது எப்போ நடந்துச்சுன்னா 1790 முதல் 1792 வரை நடந்திருக்கு. அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கவர்னர் ஜெனரல் யாருன்னா துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்த வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டம் 1798 கொண்டு வரப்பட்டது.
வெல்லஸ்லி பிரபுவோடைய காலம் வந்து அது 1798 அவருடைய செயல்பாடுகள் வந்து அதிகமாக அந்த 1803 வரை அவருடைய காலம் இருந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த காலகட்டத்தை வந்து நம்ம வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? அந்த குறிப்பாக வந்து துணைப்படை திட்டமானது எதற்காக கொண்டு வரப்பட்டது, அதனுடைய சிறப்பு கூறுகள் என்ன, துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் அரசு எதுனா ஹைதராபாத் நிசாம். துணைப்படை திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட அரசு வந்து ஹைதராபாத் நிசாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கவர்னர் ஜெனரல் யாருன்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபு. சரிங்களா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்பவர் வந்து வேறு, ஹேஸ்டிங்ஸ் பிரபு என்பவர் வேறு. ஹேஸ்டிங்ஸ் பிரபுவோட ஆட்சி காலம் வந்து 1813 முதல் 1823 வரை, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறார். அவருடைய காலத்தில் வந்து ஒரு கவுன்சில் சட்டம் பட்டய சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த பட்டய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1813 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின்படி ஆங்கிலேய கல்விக்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுதோறும் 1,00,000 ரூபாய் ஒதுக்கி கொடுத்தது. அது எந்த வருஷம்னா 1813 ஆண்டு பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அது யாருடைய காலம்னு பார்க்கும்போது ஹேஸ்டிங்ஸ் பிரபு காலம். வேறு என்னென்ன போர்கள் இவருடைய காலத்தில் நடந்திருக்கு, அப்போ என்னென்ன உடன்படிக்கைகள் அதில் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து மிக முக்கியமான ஒரு கவர்னர் ஜெனரல் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து உண்டு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்னாடி பார்த்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, கார்ன்வாலிஸ் பிரபு, அது தொடர்ந்து வெல்லஸ்லி பிரபு, அதை தொடர்ந்து வந்து ஹேஸ்டிங்ஸ் பிரபு, இவங்களை காட்டிலும் இவருக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி பார்த்தவர்கள் அனைவரும் வந்து வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல். ஆனால் இவர் வந்து இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். அதாவது வந்து வங்காளம், சென்னை, மும்பை உள்ளிட்ட மாகாணங்களுக்கு வந்து ஒரே கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு. அவர் எப்போ வந்து அந்த மாதிரி நியமிக்கப்படுறாங்கன்னா, பட்டய சட்டம் வந்து கொண்டு வராங்க. அந்த பட்டய சட்டம் 3வது பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிப்பிட்றாங்க. அது வந்து 1833 ஆண்டு பட்டய சட்டம். இதை வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலத்தில் ஒரு சமூக சீர்திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது என்ன சமூக சீர்திருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமானது வந்து சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் ராஜாராமின் துணையுடன் 1829 ஆண்டு வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அது யாருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது வில்லியம் பெண்டிங் பிரபுவோட காலத்தில் தான் அது கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கவர்னர் ஜெனரல் யாருன்னா ஹேஸ்டிங்ஸ் பிரபுவில் வில்லியம் பெண்டிங்க்கு பிறகு அப்புறம் வந்து பார்க்கும்போது டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி பிரபுவோட ஆட்சி காலம் வந்து 1848 தொடங்குது. சரிங்களா? அவருடைய காலத்தில் குறிப்பாக வந்து வாரிசு இழப்பு கொள்கையானது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு செயல்பாடுகள். இது வந்து ஆங்கிலேயருடைய நிர்வாக பகுதிகளை விரிவாக்கம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்தான் வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகள் வந்து ஜான்சி, சாம்பல்பூர், நாக்பூர், உதயபூர், பஞ்சாபின் சில பகுதிகள். இவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாரிசு இழப்பு கொள்கையின் மூலமாக இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளாக இங்கு பார்க்கப்படுகிறது. இவங்க கொண்டு வந்த குறிப்பாக நிலையான நிலவரி திட்டம், அதை தொடர்ந்து பார்க்கும்போது துணைப்படை திட்டம், அதை தொடர்ந்து பார்க்கும்போது வாரிசு இழப்பு கொள்கை, இந்த செயல்பாடுகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களுடைய மக்களினுக்கு எதிர்ப்பாகவே அமைந்தது. அதன் அடிப்படையில் தான் இவருடைய காலம் முடியும் போது 1856 காலகட்டத்தில் இந்த டல்ஹௌசி பிரபுவோட ஆட்சி காலம் முடியும் தருவாயில் 1857 ஆண்டு இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டமானது தொடங்கியது. சரிங்களா? அதை வந்து சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து வந்து இந்தியாவின் முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு 1857 சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. அது எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, அதில் யாரெல்லாம் பங்கேற்றாங்க அப்படின்றத நான் ஒரு முழுமையான வீடியோவாக பின்னாடி தரேன். சரிங்களா? இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பார்க்கும்போது 1858 பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியோட இந்தியாவில் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ யார் 1857 ஆண்டு யார் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கானிங் பிரபு. சரிங்களா? கானிங் பிரபு தான் வந்து
அப்போதைக்கு வந்து கவர்னர் ஜெனரல். 1858க்கு பிறகு அவரை வந்து என்னான்னு சொல்லணும்னாக்கா, இந்தியாவின் அரசு பிரதிநிதி அல்லது இந்தியாவின் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாங்க. அதோடு வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. அதோடு வந்து இந்தியா ஆங்கிலேயருடைய இங்கிலாந்தோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நான் சொன்ன இந்த தலைப்புக்கிலேருந்து கட்டாயமாக பிஜிடிஆர்பிக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். நான் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஷின் 5 முதல் 10 கொஷின் வரை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இவங்களுடைய காலத்தில் நடைபெற்ற போர்கள் ரொம்ப முக்கியம். அந்த போரில் ஏற்பட்ட உடன்படிக்கைகள் ரொம்ப முக்கியம். இவங்க நிர்வாகத்திலையும் ஆங்கில கிழக்கிந்திய பேரரசை விரிவாக்குவதற்கான மேற்கொண்ட நடவடிக்கைகளும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை தொடர்ந்து பார்க்கும்போது 1858லிருந்து 1947 வரை பார்த்தோன்னா அடுத்தடுத்த கவர்னர் ஜெனரல் வந்து அரசு பிரதிநிதிகள் அல்லது வைஸ்ராய் என்று அழைக்கப்பட்டவர்களுடைய ஆட்சி வந்து இருக்குது. அதில் யார் குறிப்பிடத்தகுந்தவர்கள் நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இதுவரையில் பார்க்கும்போது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கிட்டத்தட்ட இந்தியாவில் 1615ஆம் ஆண்டு சூரத்தில் வணிகம் செய்வதற்கு அனுமதி பெற்று 1857 வரை இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் யார் வந்து முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல்? வங்காளத்தின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இந்தியாவின் முதல் ஆங்கில கவர்னர் ஜெனரல் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்களை காலத்தில் கொண்டு வரப்பட்ட செயல்பாடுகளை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் புத்தகத்தில் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். சரிங்களா? இதை நான் ஷார்ட்டாக வீடியோவாக நான் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து படிங்க. கிட்ட நம்ம வந்துட்டோம். பிஜிடிஆர்பிக்கு வந்து கிட்ட வந்தாச்சு. எல்லோரும் வந்து உங்களோட ஆல் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. சரிங்களா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.